எடுக்கிறேன்னு சொல்றாங்க. அதனால அவளுக்கு வந்து சயின்ஸ் நான் படிக்கிறேன்னு சொல்றா. அதனால அவங்க அப்பாவும் நான் சொல்றேன் இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னு தெரியல. காமர்ஸா? காமர்ஸ், அக்கவுண்ட்ஸ், சயின்ஸ். அது அவைலபிலிட்டி என்ன இருக்குன்னு தெரியல. இங்க வந்து கேர்ல்ஸ் ஸ்கூல் தான் அது. அதே எப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியங்க. அது சேர்க்க போறேன். அதனால இங்க வந்து குரூப் வந்து எப்படி கிடைக்குது என்னன்னு தெரியல. நாளைக்கு தான் அது கன்சல்ட் பண்ணா தெரியும் எனக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணாங்க. அது வந்து பிரம்மாஸ் வித்யாலயான்னு சொல்லிட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான். எப்படின்னா இவளும் வந்து இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிக் தான் படிக்கிறா கவர்மெண்ட் ஸ்கூல்ல. ஆனா வந்து கம்மி ஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் அந்த மிக்ஸடா இருக்கும்ல, அந்த மாரி இது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபீஸ் பே பண்ற மாரி தான் அவ படிச்சுட்டு இருந்தா. எங்களால ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் இப்போ ஒரு 2 இயர்ஸா வந்து எங்களால வந்து பே பண்ண முடியாதனால, நாங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சோம். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். நான் இருந்த ஏரியால அது மாடு மேய்க்கிற ஸ்கூல் தான். நான் ஹானஸ்ட்டா சொல்றேன். நிஜமாவே அந்த மாரியான ஒரு வொர்ஸ்ட்டான ஸ்கூலு நான் இதுவரையும் கேள்விப்பட்டதும் இல்ல, பார்த்ததும் கிடையாது. நான் ஏன்டா என் பொண்ண அங்க நான் எடுத்துட்டு போய் சேர்த்து வீணாக்கிட்டனோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம சேர்த்து விட்டுட்டோம். பாதியில வரவும் முடியாது. அப்படி நம்ம ஒண்ணும் கவர்மெண்ட் ஜாப்போ, இல்ல ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாரியான ஒர்க் ஜாப்லயும் இல்ல. அது மாரி இருந்தா கூட ஏதாவது நம்ம மூவ் பண்ணலாம். லெட்டர் கிட்டர் வாங்கி குடுத்து, நாங்க இந்த மாரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டோம் அப்படின்னு கூட கேட்கலாம். அந்த மாரியும் எனக்கு வாய்ப்பு இல்லாததுனால அப்படி ஆயிடுச்சு. காமர்ஸ், அக்கவுண்ட்ஸ் குரூப் எடுக்கலாம்ல மேடம். அக்கவுண்ட்ஸ். அவ ஏன்னா வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது பண்ணலான்னு அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. அதனால வந்து அவ அப்படி சொன்னா. அ போய் பார்க்கலாம் என்ன கிடைக்குதுன்னு. எது இருந்தாலும் ஓகேவா? அவ எது இருந்தாலும் ஓகேங்கிறா. நீங்க என்னன்னு சொல்லுங்க. பெஸ்ட் எதுன்னு சொல்லுங்க. அப்படியே வந்து எங்க ஹஸ்பண்ட்ட்டயும் கேட்டு அப்படியே வந்து நம்ம முடிவு பண்ணிட வேண்டியதுதான். என் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா, எதுனாலும் படிக்கிறதுக்கு ரெடி தாங்க. எல்லாருக்குமே சொல்லிக் குடுப்பா. ஆ எப்படின்னா, ஸ்கூல்ல வந்து லீடர் மாரி அவ. ஆனாலும் வந்து மார்க் கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டா. அவங்க கூட சொல்லிக் குடுத்த பசங்கலாம் கூட கொஞ்சம் அதிகமா தான் எடுத்திருக்கிறாங்க. அதனால என்ன பாஸ் ஆயிட்டாங்க, ஃபெயில் ஆவல. அவங்கள போயிட்டு நம்ம டிப்ரஷன் பண்ணி ஏன் எடுக்கலன்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். பாஸ்ன்னோனே ரொம்ப ஹாப்பி தாங்க. மார்க் பத்திலாம் நான் எந்த இதுவுமே யோசிக்கல. பாஸ் ஆயிட்டாங்களா, ஃபெயில் ஆவாம பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்றதுதான் நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். மத்தபடி சில வீட்டுங்கள்லாம் எப்படின்னா 498 எடுத்தா கூட ஏன் அந்த 1 மார்க் இன்னும் ஒரு மார்க் எடுக்கணுன்ற அடிக்கிற அம்மாலாம் நான் பார்த்துருக்கேன். 99 எடுக்கணும் 499 எடுக்க வேண்டியதுதானலாம் சொல்றவங்கலாம் நான் பார்த்துருக்கேன். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அ அந்த அளவுக்குலாம் பாஸ் ஆயிட்டாங்களா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து சென்டம் எடுக்கணுன்றது வந்து முயற்சி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. பட் வந்து அது முடியல. +2ல எடுத்துக்கிட்டோம். இப்ப செல்வா அக்கவுண்ட்ஸ் தான்டா எடுத்திருக்காங்க. அக்கவுண்ட்ஸ் மீனிங் என்ன நான் சொன்னேன்? கம்ப்யூட்டரு, கணக்கு வழக்கு பார்க்கறது. ஐடி, பேங்க்கு. ம். ஓ! ஐடி எடுத்தவங்க நல்லா தான்டா இருக்காங்க. ஐடி நல்லா சம்பாரிக்கும். என்னோட ஒப்பீனியன் அக்கவுண்ட்ஸ் குரூப் எடுக்கலாம் மேடம். இப்போ அதுக்கு தான் வேல்யூ இருக்கு மேடம். நானும் அக்கவுண்ட்ஸ் குரூப் தான் மேடம். அப்படிங்களா? ஓகே, ஓகே. சூப்பர், சூப்பர். அக்கவுண்ட்ஸ் குரூப் எடுத்து சரி ஓகே. நாங்க கன்சல்ட் பண்றோம். கண்டிப்பா. 100 ஓவா. ஹாய் மேம். வாங்க வெல்கம். எப்படி இருக்கீங்க?